அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். கல்வி சேரிட்டி ஃபண்ட்னால அனுசரணையோட உங்களுக்கு இலவசம் நடக்கிற கணித பாட வகுப்பு ஞாயிற்றுக்கிழமையோட கிளாஸ் இன்றைக்கு தொடங்குவோம். நேற்று நாங்கள் முக்கோணிகள் சம்பந்தமான தேற்றங்கள், முக்கோண ஒருங்கிசைவு விடயங்களை பார்த்தோம். அதுல 17வது கேள்வி வரையும் நேற்று நான் விளங்கப்படுத்தினேன். இன்னைக்கு மீதி வினாக்களை செஞ்சு கொண்டு போவோம். அப்ப அந்த வகையில முதலாவது 18வது வினா. 18வது வினாவை பார்த்தோம்னா, உரு காட்டப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப கோணங்கள் x, y பருமனை கேட்டிருக்கிறாங்க. இந்த முக்கோணியை பொறுத்தவரையில பாருங்க, இது ஒரு செங்கோணம் தந்திருக்கிறாங்க. செங்கோணம், இந்த கோணம் 48 பாகை. அது அல்லாமல் இந்த பக்கங்கள் 2 சமன். இதான் தரவுகள் தந்திருக்கிறாங்க. இப்ப நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த x என்ற கோணமும் இந்த y என்ற கோணத்தின்றையும் பருமனை தான் காணணும். நாங்கள் இந்த கோணங்களை பருமன் காண்றதுக்கு முதல் தந்திருக்க தரவுகளை வச்சுக்கொண்டு வேற என்னென்ன விடயங்கள் நாங்கள் கண்டறியலான்னு பார்ப்போம். இந்த நீளம் சமன் என்று தந்திருக்கிறாங்க இதுக்கு. அப்ப அந்த 2 பக்கங்கள் சமன் என்றபடியால நமக்கு தெரியும் இருசம பக்க முக்கோணி தேற்றத்தின்படி சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். ஆகவே இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் 48. ஆகவே இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம், இந்த கோணம் வரப்போகுது, இந்த கோணமும் 48 பாகை. அப்ப இந்த 2 கோணங்களும் சமனாயிட்டு, காரணம் இந்த பக்கங்கள் 2ம் சமன் என்றபடியால அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். இப்போ நாங்கள் முதல்ல இந்த எக்ஸ் என்ற கோணத்தை பார்ப்போம். இந்த எக்ஸ் என்ற கோணத்தை காண்றதுக்கு எதுவும் வழி இருக்குதான்னு பார்ப்போம். இந்த முக்கோணி, இந்த முக்கோணிக்கு அதன் பக்கம் ஒன்று நீட்டும் போது கிடைக்கிற கோணம் தான் இந்த எக்ஸ் என்ற கோணம், அதாவது புறக்கோணம். இந்த முக்கோணியின் புறக்கோணம் தான் இந்த எக்ஸ். நமக்கு தெரியும் பிள்ளைகள், எக்ஸ் என்ற புறக்கோணம், எந்த ஒரு புறக்கோணம், எந்த ஒரு பக்கத்தை நீட்டும் போது கிடைக்கிற புறக்கோணம் அதன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆகவே இங்கே அகத்தெதிர் கோணங்களா இருக்கிறது இந்த 48, இந்த 48. ஆகவே எக்ஸ் என்ற பருமன் வரப்போகுது 48 சக 48. உள்ள நம்ம தெரியும் 40, 40, 80, 8, 8, 16 அப்ப வரப்போகுது 96 பாகை. அப்ப எக்ஸ் என்ற பருமன் 96 பாகை. இதே போல y என்ற கோணத்தை பார்ப்போம். y என்ற கோணத்தை கண்டுபிடிக்க கொண்டு பார்ப்போம். இப்ப பெரிய ஒரு முக்கோணி இருக்கு பிள்ளைகள், செங்கோண முக்கோணி ஒன்று இருக்கு. இது ஒரு செங்கோண முக்கோணி. இதுல 2 கோணங்கள் நமக்கு தெரியும். 2 கோணங்கள் தெரியும். ஒன்று இந்த 48 தந்திருக்கிறாங்க, அடுத்தது இந்த செங்கோணம். அப்ப இந்த மூன்றாவதா உள்ள இந்த கோணம் தான் y என்று இருக்கு. ஆகவே நமக்கு தெரியும் முக்கோணின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180. ஆகவே அதை வச்சு நாங்கள் y கண்டுபிடிக்கலாம். y வரப்போகுது 180 மொத்த அகக்கோணத்திலிருந்து அந்த 90ஐயும் 42ஐயும் கழிக்க போறோம், 48ஐயும். அதாவது 180 சய 2ஐ கூட்டினோம்டா 138 என்று வரப்போகுது. 180 சய 138 42 பாகை. அப்ப எக்ஸ் என்ற பருமன் 96, இவர் y என்ற பருமன் 42. இந்த கோணம் முக்கோணின் அகக்கோணங்கள் இருசம்பக்க முக்கோணி தேற்றங்களை பயன்படுத்தி தான் இந்த எக்ஸ் y நாங்கள் கண்டுபிடிச்சோம். அடுத்த விடயம் 19வது கேள்விக்கு போவோம். 19வது கேள்வியில பாருங்க, அதுலயும் இந்த 40 பாகை தந்திருக்கிறாங்க. இந்த சின்ன கோணம் 40 பாகை, இது செங்கோணம் என்று தந்திருக்கிறாங்க. இந்த 2 நீளங்களும் ஒன்று கொண்டு சமன், இருசம பக்க முக்கோணி. அப்ப அது ஒரு இருசம பக்க முக்கோணி. நமக்கு தெரியும் இல்லையா, சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். ஆக இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் எக்ஸ் என்று இருக்கு. ஆக இவருக்கு எதிரே உள்ள கோணம் வரும் எக்ஸா தான் இருக்க போறார். இந்த பெரிய முக்கோணி ஏபிசியில பார்த்தோம்னா அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 வரணும். இது 90. இந்த கோணம் வரப்போகுது இந்த 40 எக்ஸும் சேர்ந்து 40 சக எக்ஸ். மூன்றாவது கோணம் இந்த எக்ஸ். இந்த மூன்றையும் கூட்டினால் 180 வரணும். அப்ப 90 சக 40 நமக்கு தெரியும் 130 சக எக்ஸ் வரப்போகுது 2x சமன் 180. அப்ப 2x சமன் வரப்போகுது 180ல 130 கழிச்சோம்டா 50. அப்ப இதுல இருந்து நாங்கள் எக்ஸை கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் சமன் 25 பாகை. எக்ஸ் சமன் 25 பாகை. இல்லைண்டா பிள்ளைகள் இன்னொரு விஷயத்தை நீங்க பயன்படுத்தி செஞ்சிருக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப இந்த கோணத்தை கருதி செஞ்சிருந்தாலும் சரி.
இந்த முக்கோணியை பொறுத்தவரையும் இந்த முக்கோணிக்கு இந்த முக்கோணி ஏடிசிக்கு இது புறக்கோணம். முக்கோணி ஏடிசிக்கு இது புறக்கோணமா அமைஞ்சிருக்கு. நமது புறக்கோணம் வந்து அகத்தெதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை. அகத்தெதிர்கோணங்கள் இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் அப்படி ரெண்டா அகத்தெதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை 2x என்று வரப்போகுது. இந்த சின்ன முக்கோணியில பாருங்க, இது 90, இது 40, அப்ப இது 50 இருக்க போகுது. அப்ப 2x சமன் 50. அப்படி பார்த்தாலும் x சமன் 25. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்ப அந்த ரெண்டு முறைகள்ல ஏதாவது முறையில செஞ்சிருந்தோம்டா சரி. எக்ஸாம்பிள் பிள்ளைகள் நம்ம கட்டாயம் கேத்திர கணிதம், அதாவது கோணங்கள் காண்ற கேள்விகள் 8 வரும். 25 பார்ட் 1A 25 கேள்வியில 8 வினாக்கள் கேத்திர கணித பகுதிக்குரியது. அதுல அநேகமாக முக்கோண கேள்விகள் ஒரு 4 அல்லது 5 கட்டாயம் வரும். அந்த முக்கோணிகள் சம்பந்தமான கேள்விகள் 4 வரும். இந்த மாதிரி கோணம் கணித்தல் கேள்வி கட்டாயம் 1 2 வரப்போகுது. அது இல்லாமல் நடுப்புள்ளி தேற்றம், இணைகரம் சம்பந்தமான வினாக்களும் சேர்ந்துதான் அந்த 4 கேள்வி. நாங்கள் இந்த படங்கள்ல பிள்ளைகள் நமக்கு தெரிஞ்ச விடயங்களை நாங்க குறிச்சு காட்டணும். இந்த கோணங்கள் காண்ற கோணங்கள் அதுகளை நாங்கள் இந்த படங்கள்ல குறிச்சு காட்டணும். ஏன்னா சில வேளை நாங்கள் இறுதி விட கணித்தலின் போது பிழை வந்து இந்த இறுதி விட பிழைச்சாலும் இந்த படங்கள்ல தரவுகளை குறிச்சு காட்டுறதுக்கு ஒவ்வொரு புள்ளிகள் கிடைக்கும். ரைட். அடுத்து 20வது வினாவுக்கு வருவோம். 20வது வினாவும் ஒரு இருசம்பக்க முக்கோணி தேற்றம். இந்த பக்கம் சமன் என்று தந்திருக்கிறாங்க. ஆகவே நமக்கு தெரியும், பக்கங்கள் சமனாக இருந்தா ஒரு முக்கோணியில் 2 பக்கங்கள் சமனா இருந்தா அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமனா இருக்க போகுது. இது 40ண்டா இதுவும் 40. இந்த உச்சி கோணத்தை தான் காண இருக்குது. அப்ப நமக்கு தெரியுமில்ல, இது 40 40 80 வந்துட்டு நமக்கு அகக்கோணங்களோட கூடுதல் 180 என்றபடியா இது 40 40 80 என்று வந்துட்டு ஆக நேரடியா x சமன் 180 80 வரப்போகுது 100 பாகை. x சமன் 100 பாகை. அடுத்த வினாக போவோம். உருவில் உள்ள தரவுகளை அவதானித்து d-ன் பெருமானத்தை ABC-யில் தருக. d-ன் பெருமானத்தை ABC-யில் தருக. இந்த d என்ற இந்த கோணத்தின் பருமன ABC சார்பாக கேட்கிறாங்க. இந்த d என்ற கோணத்தை ABC சார்பாக கேட்கிறாங்க. ரைட். இந்த கோணத்தை தான் கேட்கிறாங்க. ABC மற்ற கோணங்களை நாங்கள் தொடர்பு படுத்தணும். இந்த கோணத்தை எடுத்தோம்டா பாருங்க, அந்த கோணம் இந்த கோணம் வந்து பிள்ளைகள் இந்த முக்கோணிக்கு புறக்கோணம், இந்த முக்கோணிக்கு புறக்கோணம். இந்த முக்கோணிக்கும் அது புறக்கோணமா தான் இருக்க போகுது. ABO என்ற முக்கோணிக்கும் அது புறக்கோணமா தான் அமையுது. இந்த முக்கோணியை பொறுத்தவரையில அதாவது முக்கோணி COD பிள்ளைகள் இது புறக்கோணம் என்றபடியா நமக்கு தெரியும், அது அகத்து எதிர்கோணங்களான CD என்ற கூட்டுத்தொகை சமனா இருக்க போகுது. அப்ப இது வரப்போகுது C சக D. இந்த முக்கோணியை பார்த்தோம்டா, முக்கோணி ABOவுக்கும் இது புறக்கோணம், இந்த முக்கோணிக்கும் இது புறக்கோணம். இந்த பக்கத்தை, இந்த BO என்ற பக்கத்தை நீட்டும் போது கிடைக்கிற புறக்கோணம். ஆகவே புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை, அதாவது A சக B. அப்ப இந்த C சக D என்றதும் A சக B என்றதும் ஒரே கோணத்தை குறிக்கிற கோவைகள். அப்ப அது ரெண்டும் கட்டாயம் சமனா தான் இருக்கணும். அதாவது C சக D சமனா இருக்க போகுது A சக B. நாங்கள் காண போறது D என்ற பெருமானத்தை. அப்ப நான் D எழுவாய் மாற்றம் செய்யறேன். இப்ப D இடது பக்கம் இருக்க போகுது. அப்ப A சக B, இந்த கூட்டப்பட்டிருக்க C இங்கால வரும்போது கழிக்கப்படும். அப்ப D சமன் A சக B சய C. D சமன் A சக B சய C. அப்ப இது வந்து கோவைகள் ABC சார்பா கேட்டிருக்காங்க. அப்ப ABC சார்பா D எழுவாய் மாற்றம் செஞ்சிருக்காங்க. புறக்கோணம் சமன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை. 22வது வினாவுக்கு போவோம். ரைட். இப்ப இந்த வினாவில் தந்திருக்க தரவுகளை முதல்ல பார்த்துக்கொள்வோம். நாங்கள் காண வேண்டி இருக்குது x என்ற பருமன், x என்றது இந்த கோணம். இன்னொரு 60 பாகை தந்திருக்கிறாங்க, இங்க ஒரு 65 பாகை தந்திருக்காங்க. இந்த ஒரு முக்கோணி. இந்த முக்கோணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப அதுல 2 கோணங்கள் தெரியும். 2 கோணங்கள் தெரியும் என்றபடியால அந்த 3வது கோணத்தையும் காணலாம். 60 65 என்றேக்க 60 சக 65 என்றேக்க வரப்போகுது 125. அப்ப அந்த 3வது கோணம் வரப்போகுது 180 சக 125. 120 60, 55 பாகை என்று வரப்போகுது. 180 சக 125,
சாரி 55 பாகை என்று வரப்போது. அப்ப இந்த கோண பிள்ளைகள் 55, இந்த கோணம் 55 பாகை. இது ரெண்டும் எக்ஸ் வடிவத்தில் உள்ள ரெண்டு நேர்கோடுகள் இடைவெட்டும் போது உண்டான அந்த எக்ஸ் வடிவ கோணம், அதாவது குத்தெதிர் கோணம் என்றபடியால இந்த எக்ஸ் சமனா இருக்க போது 55 பாகைக்கு. அப்ப எக்ஸ் சமன் 55 பாகை. காரணம் குத்தெதிர் கோணம். குத்தெதிர் கோணம், இந்த குத்தெதிர் கோணம் என்றபடியால அது ஒன்றுக்கு சமன். இது முக்கோணின் அகக்கோணங்களை வச்சு இந்த மூன்றாவது கோணத்தை காணலாம். 23வது கேள்வி. எக்ஸ் ஒய் ஆகியவற்றின் பருமன்களை காண சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ் இந்த கோணம், இது எக்ஸ், ஒய் இங்க இருக்குது. நாங்கள் பார்ப்போம் வேற என்ன தரவுகள் தந்திருக்கிறாங்கன்னு. இங்க பாருங்களே, இந்த நீளம் இந்த நீளத்துக்கு சமன். அப்ப அதுல இருந்து நாங்கள் ஒரு முடிவு வரலாம். இந்த பக்கங்கள் ரெண்டும் சமன் என்றபடியால அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமனா இருக்கும். இந்த கோணம் 35, இந்த ரெண்டு கோணங்களும் ஒன்று கொண்டு சமன் என்ற அந்த பக்கங்கள் ரெண்டும் சமன் என்றபடியால எதிர்கோணங்கள் சமன். இன்னொரு விடயம் பிள்ளைகள் இங்க பாருங்க, இந்த முக்கோணிக்கு ஒரு புறக்கோணம். இந்த கோணம் வந்து இந்த முக்கோணிக்கு புறக்கோணம். இந்த முக்கோணிக்கு ஒரு பக்கத்தை நீட்டப்பட்டிருக்க அந்த பக்கம், அப்ப ஒரு புறக்கோணமா இருக்க போறாரு. நமது புறக்கோணம் வந்து அகத்தெதிர் கோணங்களோட கூட்டுத்தொகை. புறக்கோணம் வந்து விடுபட்ட இடத்துல இருந்து கவனிங்க. இந்த 23வது வினா பார்த்து கொண்டிருந்தோம். ரைட். இப்ப நாங்கள் இந்த எக்ஸின்ற கோணத்தை கணிச்சிட்டோம் 70 பாகைண்டு. இப்ப நாங்கள் இந்த வைகின்ற கோணத்தை தான் கணிக்க இருக்கு. அந்த வகையில இந்த ரெண்டு பக்கங்கள் சமன் என்றபடியால அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமனா இருக்க போகுது. எக்ஸ் நாங்கள் கணிச்சிட்டோம் 70 பாகைண்டு. இப்ப பாருங்க, இந்த முக்கோணியை பொறுத்தவரையில அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 வரணும். அப்ப இதே ஒரு 70 பாகை இங்க போயிட்டுது. அப்ப 180ல ஒரு 70 போயிட்டேன்னா இன்னொரு 110 பாகையா இருக்க போகுது. அப்ப இந்த வை அந்த ரெண்டு வையும் சேர்த்து தான் பிள்ளைகள் அந்த 110 இருக்க போகுது. அப்ப 2 வை சமன் 110. அப்ப வை வரப்போகுது 55 பாகை. இப்போ வையின் பருமன் 55 பாகை, எக்ஸின் பருமன் 70 பாகை. 24வது வினாவுக்கு போவோம். 24வது வினா தந்திருக்க தரவுகளை முதல்ல பார்த்தோம்னா இந்த 50 பாகை தந்திருக்கிறாங்க. இந்த எக்ஸ் என்ற கோணத்தை நாங்கள் காண வேண்டி இருக்குது. இது புறக்கோணம் 130 பாகை. அப்ப இது நேரடியாக தெரியுது பிள்ளைகள் நமக்கு. இது புறக்கோணம் என்றது அகத்தெதிர் கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமன். அகத்தெதிர் கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமன். அங்க அகத்தெதிர் கோணங்களா இருக்கிறது ஒன்று எக்ஸ், இன்னொன்று 50. அப்ப எக்ஸ் ஆக 50 பாகை சமன் வரப்போகுது 130 பாகை. ஆகவே எக்ஸ் என்ற பருமன் 130/50. 130/50 பிள்ளைகள் 80 பாகை. ஆகவே இந்த எக்ஸ் என்ற பருமன், இந்த அகக்கோணத்தின் பருமன் 80 பாகை. 25வது வினாவுக்கு வருவோம். 25வது வினா. ரைட். உருவில் கோணம் ஏபிசி சமன் கோணம் பிஏசி. கோணம் ஏபிசி என்றது இந்த கோணம் ஏபிசி, இந்த கோணம். பிஏசி என்றது இந்த கோணம். இந்த ரெண்டு கோணங்களும் சமன் என்று தந்திருக்கிறாங்க. நமக்கு தெரியும் பக்கங்கள் ரெண்டு சமன் என்றால் அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். அதன் மறுதலை கோணங்கள் சமன் என்றபடியால் அவற்றுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமனா இருக்கணும். அப்ப இந்த பக்கங்கள் ரெண்டும் சமன். இது ஒரு முடிவு, நாங்க இருக்கக்கூடிய ஒரு முடிவு. அடுத்ததாக வந்திருக்கிறாங்க கோணம் ஏசிடி. கோணம் ஏசிடி என்றது கோணம் ஏசிடி என்றது இந்த கோணம். இது சமன் என்று தந்திருக்கிறாங்க. கோணம் ஏடிசி என்றது இந்த கோணம். அப்ப இந்த ஏசிடி என்ற முக்கோணிலும் பிள்ளைகள் ரெண்டு கோணங்கள் சமனா இருக்குது. ஆகவே அவற்றுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமனா இருக்கணும். ஆகவே இந்த ஏசி என்ற பக்கம் சமனா இருக்க போகுது ஏடி என்ற பக்கத்துக்கு. அப்ப கடைசியா பாருங்க பிள்ளைகள், இந்த ஏசி வந்து பிசிக்கு சமனாகவும் இருக்குது, ஏடிக்கு சமனாகவும் இருக்குது. நம்மகிட்ட கேட்கிறாங்க பிசிக்கு சமனான இரண்டு பக்கங்கள். இப்ப பிசிக்கு சமனான ரெண்டு பக்கங்கள் ஒன்று பிசி சமன் யாருக்கு? ஏசிக்கு. அது முக்கோணி ஏபிசி இல்ல, முக்கோணி ஏபிசி என்ற இந்த கோணங்கள் ரெண்டு சமன் என்ற அடிப்படையில் எடுத்த முடியும். அதே மாதிரி முக்கோணி ஏசிடி என்ற முக்கோணியில பிள்ளைகள் இந்த கோணங்கள் ரெண்டு சமன் என்றபடியால் அவற்றுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் என்ற அடிப்படையில ஏசி சமனா இருக்க போகுது ஏடிக்கு. ஆனால் நமக்கு தெரியும் இந்த ஏசி வந்து பிசிக்கு சமன். அப்ப இந்த ஏசிக்கு பதிலாக நாங்கள் பிசி என்று போடலாம். ஆகவே பிசி சமன் ஏடிக்கு.
அப்ப பிசிக்கு சமனான பக்கங்கள் ரெண்டு, ஒன்று ஏசி, இன்னொன்று ஏடி. சமனான ரெண்டு பக்கங்கள். ரைட். அடுத்து 26வது வினாக்கு வருவோம். அது இருசம பக்க முக்கோணி தேற்றம். ரெண்டு பக்கங்கள் சமன், ஆகவே அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். இது 35 என்றது, அது 35. அப்ப இது அகக்கோணங்களோட கூடுதல் 180 பாகைப்பிள்ளை. அப்ப இது 35 35 70 வந்துடும். அப்ப இந்த மூணாவது இந்த கோணம், இந்த உச்சி கோணத்தை காண்றதுக்கு 180ல இருந்து அந்த 70 பாகை கழிச்சோம்னா வரப்போகுது எக்ஸ் சமன் 110 பாகை. 110 பாகை. எக்ஸ் சமன் 110 பாகை என்று வரப்போகுது. அடுத்த வினா, இவர் இந்த 110 பாகை என்றது, இந்த 110 பாகை என்றது புறக்கோணமா இருக்குது. அவருக்குரிய அகத்த எதிர்கோணங்கள் தான் இந்த 70ம் இந்த எக்ஸும். நமக்கு தெரியும் புறக்கோணம் சமன் அகத்த எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை. அகத்த எதிர்கோணங்கள் எக்ஸும் 70ம் சமனா இருக்க போது இந்த கூட்டுத்தொகை 110 புறக்கோணத்துக்கு. ஆகவே எக்ஸ் சமன் 110 சய 70. ஆகவே எக்ஸ் வரப்போகுது 40 பாகை. எக்ஸ் வரப்போகுது 40 பாகை. அது 27வது வினா, புறக்கோணம் சமன் அகத்த எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை. ரைட். அடுத்த வினா கூறுவோம். இந்த வினா பாகங்களில் முக்கோணிகளின் ஒருங்கு செய்வு. நாங்கள் பார்த்தோம் முக்கோணிகளோட ஒருங்கு செய்வு 4 சந்தர்ப்பங்கள் இருக்கு. பக்கம் பக்கம் பக்கம், இது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 3 பக்கங்கள் 300 பக்கங்கள். அடுத்த அவளையில் பக்கம் கோணம் பக்கம், பக்கம் கோணம் பக்கம். அடுத்து நமக்கு தெரியும் கோணம் கோணம் பக்கம். அடுத்து செம்பக்கம் பக்கம். இந்த 4 சந்தர்ப்பங்கள்ல இந்த பக்கம் கோணம் பக்கம் என்ற சந்தர்ப்பத்தை பார்க்கும்போது நாங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், இந்த கோணம் அடைகோணமா இருக்கணும். அடுத்து கோணம் கோணம் பக்கம் சந்தர்ப்பத்துல இந்த பக்கம் ஒத்த பக்கமாக இருக்க வேண்டும். மற்ற சந்தர்ப்பங்கள் ஈஸியானது. கோணம் 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 பக்கம் எனும்போது இவர்தான் முக்கியமா நாங்கள் இதுவரைதான் முக்கியமா பார்க்கணும். இது கட்டாயம் அடைகோணமா இருக்கணும், இது ஒத்த பக்கமா இருக்கணும். மற்ற சந்தர்ப்பங்கள் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிசை முக்கோணிகளின் சோடி ஒன்றை பெயரிடுக. ரைட், பார்ப்போம். இந்த நீளம் இங்க இல்ல, 3 நீளமும் சமன் என்று இருந்திருக்கிறாங்க. அதே நீளம் இங்க இருக்குது, அதே நீளம் இங்கேயும் இருக்கு, அதே நீளம் இங்கேயும் இருக்கு. 2. அடுத்தது இந்த பக்கம் இந்த முக்கோணிலையும் இருக்கு, இந்த முக்கோணிலையும் இருக்கு, இந்த முக்கோணிலையும் இருக்கு. 3வது ஒரு பக்கம் இந்த இது தந்திருக்கிறாங்க, அது மற்ற முக்கோணிகள்ல இல்ல. ஏனைய முக்கோணிகள்ல இந்த டிஎஃப்க்கு இந்த 3 கோடு போட்ட பக்கம் எதுவும் இங்க இல்ல. ஆகவே பக்கம் 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 வராது. பக்கம் 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 நிபந்தனை வரணுமா இருந்தா 3 பக்கங்கள் சமனா இருக்கணும். இது வர வாய்ப்பு இல்லை பிள்ளைகள். பக்கம் கோணம் பக்கம் வருமானு பார்ப்போம். பக்கம் கோணம் பக்கம், இந்த 2 பக்கங்கள் 2 பக்கங்கள் 2 பக்கங்கள் 2 இவ்வொரு பக்கங்கள் சமனா இருக்கு. இந்த 2 பக்கங்கள் 2 பக்கங்கள், இதுலயும் 2 பக்கங்கள், இதுலயும் 2 பக்கங்கள் இருக்கு. ஆனா நமக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த கோணம் கட்டாயம் அடை கோணமா இருக்கணும். அப்படி உள்ள சந்தர்ப்பம் இந்த கோணம் பாருங்க பிள்ளைகள், இது அடை கோணமா இருக்கு. கோணம் இங்க இருக்குது, ஆனா இது அடை கோணம் இல்ல, சமனான கோணம் இருக்கு பிள்ளைகள், இது அடை கோணமா இருக்கு. அப்ப இதுவும் இதுவும் வரப்போகுது. பக்கம் கோணம் பக்க நிபந்தனையில வரப்போற முக்கோணிகள் ஏபிசியும் எம்என்எல்லும். இந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கு செய்ய போகுது. காரணம் என்னன்னா பக்கம் கோணம் பக்கம், இதுலயும் 2 பக்கங்கள் ஒரு கோணம் சமனா இருந்ததுக்கு இந்த கோணம் அடை கோணமா இல்ல, இது அடை கோணம் அல்ல. ஆகவே இது வராது ஒருங்கு செய்யல. அப்ப வரப்போற ஒருங்கு செய்யும் முக்கோண ஜோடிகள் பிள்ளைகள், ஒன்று முக்கோணி ஏபிசியும் ஒருங்கு செய்யும் 3 கோடு, முக்கோணி எம்என் என்னும் முக்கோணி எம்எல்என். இந்த 2 முக்கோணிகள் தான் ஒருங்கு செய்ய போகுது. அவை ஒருங்கு செய்யும் நிபந்தனையை எழுதுக. பக்கம் கோணம் பக்கம், பக்கம் கோணம் பக்கம். அது ஒருங்கு செய்வுல வந்த ஒரு வினா. ரைட். அடுத்த வினாக்கு வருவோம். 29வது. இது ஒருங்கு செய்வுதான். பின்வரும் முக்கோணிகளில் ஒருங்கு செய்யும் முக்கோண ஜோடியை தெரிவு செய்து அது எச்சந்தர்ப்பத்தில் ஒருங்கு செய்யும் என குறிப்பிடுக. ரைட். இப்ப இதுல பார்ப்போம். தந்திருக்க தரவுகள் 3 முக்கோணிலையும் என்னென்ன இந்த நீளம் தந்திருக்கிறாங்க. இதுக்கு சமனான ஒரு நீளம் இங்க இருக்குது, அதுக்கு சமனான நீளம் இவர். அது இல்லாம பிள்ளைகள் கோணங்களை பார்த்தோம்டா 70 பாகை ஒன்று இருக்கு,
இதுலயும் 70 பாகை ஒன்று இருக்கு. இதுல 70 பாகை ஒன்று இல்லை. ஆனா அந்த தந்திருக்க தரவுகளை வச்சு பிள்ளைகள் நாங்க கண்டுபிடிக்கலாம். இது 80, இது 30 என்னும் போது இது 110 வரப்போகுது. அப்ப 3வது கோணம் வரப்போகுது பிள்ளைகள் 70 பாகை. அப்ப 70 பாகை ஒன்றும் இருக்கு. கோணம் 3 முக்கோணிலையும் 70 பாகை இருக்கு. 30 பாகை எடுத்தோம்னா இந்த முக்கோணியில 30 பாகை இருக்கு. இந்த இடத்துல 30 பாகை என்று வரப்போகுது. ஏனண்டா 70, 80, 150. ஆகவே 3வது கோணம் 30 பாகை என்று வரும். அடிவரும் இருக்கிறார். அடுத்த கோணமும் இருக்கு. இந்த கோணம் 70, 30 இன்றைக்கு இது 80 இருக்க போகுது. இதுவும் 80 இருக்க போகுது. இதுவும் 80. 3 கோணங்கள் சமனா, 3 கோணச்சோடிகள் சமனா இருக்கு. ஒவ்வொரு பக்கச்சோடிகள் சமனா இருக்கு. அவ்வளவு இப்ப நாங்கள் கோணம் 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 என்று ஒரு நிபந்தனை இல்லை. ஒருங்கிசைவுல கோணம் 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 என்ற நிபந்தனை இல்லை. ஆனால் கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனை இருக்கு. அப்ப இந்த கோணம் கோணம் பக்க நிபந்தனை நமக்கு தெரியும். இந்த பக்கம் ஒத்த பக்கமாக இருக்க வேண்டும். சமனா இருக்கிற இந்த பக்கம், இந்த ஏசி என்ற பக்கம் இந்த முக்கோணில இந்த 30 பாகைக்கு எதிரே இருக்கு. இங்க பார்த்தோம்னா 70 பாகைக்கு எதிரே இருக்கு. இந்த முக்கோணில 30 பாகைக்கு எதிரே இருக்கு. இப்ப நமக்கு நல்லா தெரியுது பிள்ளைகள், ஒத்த பக்கம் என்றது இந்த ஏசியும் இந்த பிஆரும். காரணம் ஒரே கோணத்துக்கு எதிரே இருக்கு. ஒரே கோணத்துக்கு எதிரே இருக்கு. இங்கேயும் அந்த சமனான பக்கம் 70 பாகைக்கு எதிரே இருக்கு. ஆகவே இது ஒத்த பக்கம் என்று கருத இயலாது. ஆகவே ஒத்த பக்கங்கள் சமனா இருக்கிறது ஏயிலையும் சியிலையும், முக்கோணி ஏயிலையும் முக்கோணி சியிலையும். அப்ப ஒருங்கிசை முக்கோண ஜோடிகள் ஏயும் சியும். என்ன நிபந்தனை? கோணம் கோணம் பக்கம், கோணம் கோணம் பக்கம். இந்த கோணம் கோணம் பக்கம் நிபந்தனை வரைக்க கட்டாயம் இந்த பக்கத்தை நாங்க செக் பண்ணணும். இந்த பக்கம் ஒத்த பக்கமாக இருக்கணும். ஒத்த பக்கமாக இருக்க வேண்டும். ஆக ஒருங்கிசை முக்கோண ஜோடிகள் ஏயும் சியும். 30வது, உருவிலுள்ள தரவுகளின்படி முக்கோணி ஏபிசியும் முக்கோணி டிஇஎஃப்பும் ஒருங்கிசையுமா? ஒருங்கிசைமணி நிபந்தனையை தருக. ரைட், தந்திருக்க தரவுகள் முதல் பாம்புகளில் இது ஏபி என்ற நீளம் இங்க டிஇ என்ற நீளத்துக்கு சமன். அதே மாதிரி இந்த பிசி என்ற நீளம் டிஎஃப் என்ற நீளத்துக்கு சமன் என்று தந்திருக்கிறாங்க. ரைட், அடுத்ததான் இந்த கோணம், இந்த கோணத்துக்கு சமன் என்று தந்திருக்கிறாங்க. அப்ப நமக்கு தெரியும் இந்த 4 சந்தர்ப்பங்கள்ல பக்கம் 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 வர போறது இல்லை. ஏன்னா 2 பக்கங்கள் தான் வருது. 3வது பக்கத்தை பத்தி நமக்கு ஒரு தெரியாது. ஆகவே பக்கம் 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 வராது. பக்கம் கோணம் பக்கத்தை எடுத்த மாதிரி இருந்தா நமக்கு தெரியும் இந்த கோணம் கட்டாயம் அடைகோணமா இருக்கணும். அடைகோணமா இருக்கணும். அடைகோணம் என்றால் இந்த முக்கோணியில பாருங்க, இந்த 2 பக்கங்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்றது இது பாரு. இதுல அடைகோணம் இங்க சரியா இருக்குது. ஆனால் இந்த அடைகோணங்கள் சமனா இல்ல. இந்த அடைகோணங்கள் சமனாக இல்லை. ஆகவே பக்கம் கோணம் பக்கம் சந்தர்ப்பமும் வராது. அடுத்து கோணம் கோணம் பக்கம் சந்தர்ப்பம் வரணுமா இருந்தபடியில் 2 கோணச்சோடிகள் சமனா இருக்கணும். ஒரு கோணச்சோடி தான் இருக்கு. ஆகவே கோணம் பக்கம் வராது. செம்பக்கம் பக்கம் வரணுமா இருந்தா செம்பக்கங்கள் செங்கோண முக்கோணிகள் இருக்கணும். ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் இங்கே பயன்படுத்த முடியாது. இந்த 2 முக்கோணிகளும் ஒருங்கிசையுமா? இல்லை. ஒருங்கிசைமணி நிபந்தனையை தருக. ஒருங்கிசையா என்றபடியால நிபந்தனை இல்லை. கட்டாயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த கோணம் என்றது கட்டாயம் அடைகோணமா இருக்கணும். கட்டாயம் அடைகோணமா இருக்கணும். ரைட், 31வது கேள்விக்கு வருவோம். 31வது கேள்விக்கு, ஒருவில் குறிக்கப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப முக்கோணி ஏபிசியும் இந்த முக்கோணியும் முக்கோணி பிக்யூஆரும் பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையின் கீழ் ஒருங்கி செய்வதற்கு, பக்கம் கோணம் என்ற நிபந்தனை, பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையின் கீழ் ஒருங்கி செய்வதற்கு சமனாக இருக்க வேண்டிய எஞ்சிய உறுப்புகளை உருவில் குறிக்க. ரைட், ஏற்கனவே சமன் என்று தந்திருக்கிற இந்த இயல்புகளை குறிப்போம். இந்த 2 பக்கங்கள் சமன். அது இல்லாம இந்த கோணம் இங்க இந்த கோணத்துக்கு சமனா இருக்கு. நமக்கு தெரியும் பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனை வரும்போது கட்டாயம் அந்த கோணம் அடைகோணமா இருக்கணும். அடைகோணமா இருக்கணும். அப்ப இது அடைகோணமா இருக்கணுமா இருந்தா அடுத்து சமனா இருக்க வேண்டிய பக்கம் இவர். இது அடைகோணமா அமையணுமா இருந்தா அடுத்த பக்கம் இவர். சமனாக இருக்க வேண்டிய உறுப்புகளை உருவில் குறிக்க அவை சமனா இருக்க வேண்டிய பக்கம் பிசி பிக்யூவிற்கு சமன்.
பிசி சமன் பிக்யூ உருவில் குறிக்கின்றது இருக்கிறார்கள். அவை கட்டாயம் நாங்கள் உருவில் குறிச்சு காட்டுறோம். அப்ப மூன்றாவது சமனா இருக்க வேண்டிய பக்கங்கள் ஒன்று பிசியும் அடுத்தவர் பிக்யூவும் புதன் அடைகோணம் அமையும் மாதிரி உள்ள அந்த மூன்றாவது பக்கங்கள். இரண்டாவது பக்கத்தோடியில் அது ரெண்டு தான், பிசியும் பிக்யூவும். 32வது வினாவுக்கு வருவோம். உருவில் கோணம் ஏபிசியின் இருகூறாக்கி பிடி அவருடைய இருகூறாக்கி பிடி என்று தந்திருக்கிறார்கள். கோணம் ஏபிசி என்றது இந்த முழு கோணம், அவருடைய இருகூறாக்கி தான் இந்த பிடி என்ற கோடு. இந்த கோடு இந்த கோணத்தை இருகூறாக்க போகுது. அப்ப இந்த ரெண்டு கோணங்களும் ஒன்று கொண்டு சமன். ஏசி செங்குத்து பிடி இது செங்கோணம், அது செங்கோணம் என்றபடியா இதுவும் செங்கோணம். முக்கோணி ஏபிடி முக்கோணி பிசிடி ஏபிடி என்றது இந்த முக்கோணி, பிசிடி என்றது இந்த கீழே உள்ள முக்கோணி. ரைட். இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. பாருங்க. இப்ப இந்த ரெண்டு முக்கோணி நான் தனித்தனியா வரைஞ்சு கொள்றேன். இப்படி ஒரு முக்கோணி, இன்னொரு முக்கோணி இது ஏபிடி, இது பிசிடி. இது பொதுவான பக்கம், ரெண்டு முக்கோணிக்கும் இது பொதுவான பக்கம். வேற சமனாவுல உறுப்புகள் என்றால் இந்த கோணங்கள் ரெண்டும், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனா இருக்க போகுது. அடுத்து இந்த செங்கோண முக்கோணிகள் என்றபடியா நாங்கள் நேரடியாக உடனே யோசிக்கிறது செம்பக்கம் பக்கம் சந்தர்ப்பம் நாங்க இங்கே பயன்படுத்த முடியாது. ஏன்னா செம்பக்கங்கள் சமன் என்ற தரவு இங்க இல்ல. செம்பக்கங்கள் சமன் என்ற தரவு இருந்தால்தான் நாங்கள் செம்பக்கம் பக்கம் நிபந்தனைக்கு போகலாம். ஆகவே செம்பக்கம் பக்கம் சந்தர்ப்பம் இங்கே பயன்படுத்துகிறார்கள். ரெண்டு கோணச்சோடிகளும் ஒரு பக்கச்சோடியும் சமனா இருக்கு. இங்க வரக்கூடிய சந்தர்ப்பம் கோணம் பக்கம். ஆனா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த பக்கம் ஒத்த பக்கமாக இருக்கணும். இந்த ஏடிபி முக்கோணியை பொறுத்த வரைக்கும் இந்த சமனா இருக்கிற இந்த செங்கோணத்துக்கும் இந்த கோணத்துக்கும் இடையில தான் இந்த பக்கம் இருக்கு. அடுத்த முக்கோணிலையும் அதே மாதிரி இந்த செங்கோணத்துக்கும் இந்த கோணத்துக்கும் இடையில உள்ள பக்கம் தான். அப்போ ஒத்த பக்கங்கள் தான் சமனா இருக்கு. ஆகவே இங்க ஒருங்கி செய்யற சந்தர்ப்பம் வரப்போகுது. கோணம் பக்கம் சந்தர்ப்பத்துல தான் ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்ய போகுது. அடுத்தது 33வது. உருவில் தரப்பட்டுள்ள இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யுமா அல்லவா? உமது விடையை விளக்குக. ஏபி என்ற பக்கம், இங்கு பிக்யூ என்ற பக்கம், இது பிசி என்ற பக்கம், இது பிஆர் என்ற பக்கம். அந்த ரெண்டு பக்கங்கள் சமனா இருக்குது. மூன்றாவது இந்த கோணம் தந்திருக்கிறாங்க. இங்கே இந்த ஆர் என்ற கோணம். இது பார்க்க நமக்கு உடனே தெரியுது போல இது பக்கம் பக்கம் நிபந்தனை வரலாம், வந்திருக்கலாம். எப்பண்டா இந்த அடை கோணங்கள் சமனா இருந்திருந்தா, இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனா இருந்திருந்தால் பக்கம் வந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த கோணம் இங்க இந்த ரெண்டு கோணங்கள் தான் தந்திருக்கிறாங்க. ஆகவே பக்கம் வராது. ஏனைய சந்தர்ப்பங்களும் வராது. பக்கம் வரணுமா இருந்தா மூன்றாவது பக்கமும் சமனா இருக்கணும். ஆகவே இங்க முக்கோணிகள் ஒருங்கு செய்யுமா? இல்லை. விடையை விளக்குக. என்ன காரணம் ஒருங்கு செய்யாம இருக்கிறதுக்கு? அடைகோணங்கள் சமனாக இல்லை. அடைகோணம் சமனாக இல்லை. அடுத்த வினாவுக்கு போவோம். 34வது. முக்கோணி ஏஓபி முக்கோணி சிஓடி. ஏஓபி என்றது இந்த முக்கோணம், சிஓடி என்றது இந்த முக்கோணம். இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யற சந்தர்ப்பத்தை கேட்டிருக்கிறாங்க. இந்த ரெண்டு முக்கோணிகளில் ஏற்கனவே ஒவ்வொரு பக்கங்கள் சமன். இந்த ஏபி என்ற பக்கம் டிசி என்ற பக்கத்துக்கு சமனா இருக்கு. இன்னொரு செங்கோணம் இருக்கு பிள்ளைகள், இது செங்கோணம், இங்கேயும் செங்கோணம். அப்ப செங்கோண முக்கோணிகள் இன்றைக்கு நமக்கு ஞாபகம் வரும் செம்பக்கம். செம்பக்கங்கள் சமனா இருந்தாதான் செம்பக்கம் பக்கம் பார்க்கலாம். இந்த முக்கோணியை பொறுத்தவரை இதுல செம்பக்கம் ஏஓ, இந்த செங்கோண முக்கோணியில் பிள்ளைகள் செம்பக்கம் ஓசி. இது ரெண்டும் சமனாக இருக்கிறதா தரவுள்ள, வேற எந்த முறையிலும் அது சமனாகவும் ஆகாது. ஆகவே செம்பக்கம் பக்கம் சொல்ல இயலாது. இப்ப இந்த ரெண்டு கோணங்கள் சமனா இருக்குது.
ரெண்டு கோணங்கள் சமனா இருக்குது, ரெண்டு கோணங்கள் சமனா இருக்குது, ஒரு பக்கம் சமனா இருக்குது. அது இல்லாமல் மூன்றாவதா பாருங்க, இந்த குத்தெதிர் கோணங்கள், குத்தெதிர் கோணங்கள் சமனா இருக்குது. தனித்தனியா பார்த்தோம்னா இந்த கோணமும் இந்த கோணமும் சமன், காரணம் குத்தெதிர் கோணம். இது செங்கோணம் செங்கோணம் தந்திருக்கிறாங்க தரவு. அடுத்து இந்த ரெண்டு பக்கங்கள் சமன். ஆகவே இங்க வரக்கூடியது ரெண்டு கோணச்சோடிகளும் ஒரு பக்க சோடியும் சமனா இருக்கபடியால வரக்கூடிய நிபந்தனை கோணம் கோணம் பக்கம். கோணம் கோணம் பக்க நிபந்தனை நாங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த பக்கத்தை இது ஒத்த பக்கமாக இருக்க வேண்டும். இந்த கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் தான் இவர், அதுக்கு சமனான கோணம் இவருக்கு அதே கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் தான் அவர். ஆகவே கோணம் கோணம் பக்கம் சந்தர்ப்பம் வரப்போகுது. கோணம் கோணம் பக்கம். 35வது கீழே தரப்பட்ட முக்கோணிகளில் ஒருங்கிசை முக்கோண ஜோடி எது? ஒருங்கிசை முக்கோண ஜோடிகள் எது? ரெண்டு ரெண்டு கோணங்கள் தந்திருக்கிறாங்க. மூணாவது கோணத்தையும் கணிப்போம். இது 50 60 என்றேக்க 110, அப்ப இது 70 இருக்க போகுது. 60 50 110, அப்ப இது 70 பிள்ளைகள். 130 இது 50. இப்போ மூன்று கோணம் முக்கோணிகள் எல்லாமே பாருங்க பிள்ளைகள். 50 60 70, 50 60 70, 50 60 70. மூன்று கோணங்கள் சமனா இருக்கு. ஆனால் கோணம் 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 என்ற சந்தர்ப்பம் ஒன்று இல்லை ஒருங்கிசைவுல. அதுக்கு மேலதிகமா தந்திருக்க தரவு இந்த பக்கம் ஒரு பக்க சோடி ஏசி என்றது இருக்கு. இந்த முக்கோணியில பிஆர் என்ற பக்கத்துக்கு சமனா இருக்குது, இந்த முக்கோணியில XY என்ற பக்கத்துக்கு சமனா இருக்கு. அப்ப இங்க வரக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்றுதான் கோணம் கோணம் பக்கம். நம்மகிட்ட கேட்டிருக்காங்க அந்த ஒருங்கிசை முக்கோண ஜோடி எது? நமது நிபந்தனையில் கோணம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனை வரைக்க கோணம் கோணம் பக்கம் நிபந்தனை வரைக்க ஒரு ஒத்த பக்கமா இருக்கணும். ஒத்த பக்கம் என்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று பார்ப்போம். இங்கே பாருங்க, இது 70 பாகைக்கு எதிரே உள்ள பக்கம், இதுல 60 பாகைக்கு எதிரே உள்ள பக்கம், இதுலயும் 60 பாகைக்கு எதிரே உள்ள பக்கம். அப்போ ஒத்த பக்கங்கள் என்று சொல்றது இந்த ஒரே கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கங்கள். அப்படின்டா இந்த ரெண்டாவது முக்கோணியும் இந்த மூன்றாவது முக்கோணியும். அப்போ ஒருங்கிசை முக்கோண ஜோடி முக்கோணி PQRம் முக்கோணி PQRம் முக்கோணி XYZ முக்கோணி XYZ முக்கோணி PQR முக்கோணி XYZ. இந்த ரெண்டு முக்கோணிகள் தான் ஒருங்கிசை போகுது. ஒருங்கிசை சந்தர்ப்பம் கோணம் கோணம் பக்கம், கோணம் கோணம் பக்கம். 36வது உருவில் உள்ள முக்கோணிகளில் ஒருங்கிசை முக்கோண ஜோடியை இனம் கண்டு அவை ஒருங்கி செய்வதற்கான நிபந்தனைகள் எழுதுக. ABQR XZ சமனான பக்கங்கள், AC PQ XZ. அடுத்ததா கோணம் அடைகோணமா இருக்கா? இது அடைகோணமாக இல்லை பிள்ளைகள், இது அடைகோணமா இருக்கு. நமக்கு உடனே தெரியும் இந்த ரெண்டு முக்கோணிகள் தான் ஒருங்கி செய்ய போகுது. ஏன்னா இந்த ரெண்டு முக்கோணிகள்ல தான் அடைகோணங்கள் சமனா இருக்கு. ஆகவே ஒருங்கி செய்யும் முக்கோண ஜோடி முக்கோணி ABC ஒருங்கி செய்ய போகுது முக்கோணி XYZ ஓட. நிபந்தனை பக்கம் அடைகோணம் பக்கம், பக்கம் அடைகோணம் பக்கம். ஓவை மையமாக கொண்ட வட்டங்களில் முக்கோணி AOCயும் BOCயும் BODயும் AOCயும் BODயும் AOC என்றது இந்த முக்கோணி, BOD என்றது இந்த முக்கோணி. பொதுவான மையம் O என்றது பொதுவான மையம். இது ஒரு சிறிய வட்டம், இது பெரிய வட்டம். AO இப்ப நாங்கள் இடைவெளி நிரப்ப போறோம். OAக்கு சமனானது எது என்று கேட்கிறாங்க. OAக்கு சமனானது எது? OA என்றது இந்த நீளம், இது இந்த சின்ன வட்டத்தின் ஆரை என்றபடியால OB அதுக்கு சமனா இருக்க போகுது. ஏன்னா அதுவும் ஆரை. AO OB ரெண்டும் சமன். காரணம் என்னன்னா சின்ன வட்டத்தின் ஆரைகள். அப்ப OA சமன் OB, காரணம் ஆரைகள். அதே மாதிரி அடுத்தது பிள்ளைகள் கோணம் AOC, கோணம் AOC இந்த கோணம், இந்த கோணத்துக்கு சமனான கோணம் எனும் போது இந்த கோணம் வரப்போகுது. காரணம் குத்தெதிர் கோணங்கள், X வடிவத்தில் இருக்க குத்தெதிர் கோணங்கள். அடுத்த கோணம் பிள்ளைகள் இந்த அடுத்த முக்கோணியில கோணம் BOD, கோணம் BOD காரணம் குத்தெதிர் கோணங்கள், குத்தெதிர் கோணங்கள்.
அது ரெண்டு முக்கோணி ஒருங்கி செய்ய போகுது. அடுத்து பாருங்க ஓசி சமன் ஓடி, ஓசி சமன் ஓடி, ஓசி வர் ஓடி என்றது வர். ஆகவே பக்கம் கோண பக்கம், இங்கேயும் அடை கோணம் இருக்கு, இங்கேயும் அடை கோணம் இருக்கு. ஆகவே பக்கம் கோண பக்கம் சந்தர்ப்பம் வரப்போகுது. நாங்கள் இடைவெளியில நிரப்ப போறோம். இதுக்கு காரணம் ஆறுகள், இவருக்கு காரணம் குத்தெதிர் கோணங்கள். அடுத்தது கூற்றுக்களுக்கான கூற்று கேள்வி ஒன்று. சரியான கூற்றுக்கு சரி, பிழையான கூற்றுக்கு பிழை குறிப்பிட்டிருக்காங்க. பாபம் ஒருங்கிசையும் உருவங்கள் வடிவங்களிலும் பருமனிலும் சமனானவை. ஆம், ஒருங்கிசைவன்றது அதான் ஒன்றன் மீது ஒன்று மேற்பொருந்தக்கூடிய உருக்களை தான் நாங்க சொல்றது ஒருங்கி செய்யறது. நாங்க இங்க முக்கோணியிட ஒருங்கிசையை மட்டும்தான் படிக்கிறோம். எந்த ஒரு உருவத்துக்கும் அதன் மீது மேற்பொருந்தும் இன்னொரு உருவம் இருக்கும் என்றால் அந்த ரெண்டு உருவங்களும் ஒன்றுக்கொன்று ஒருங்கி செய்து என்று சொல்லுவோம். அப்ப கட்டாயம் வடிவமும் பருமனும் சமனா இருக்கணும். ஆகவே அந்த முதலாவது கூற்று சரியான கூற்று. எல்லா வட்டங்களும் ஒருங்கிசைவானவை. எல்லா வட்டங்களும் ஒருங்கிசைவானவை. உதாரணத்துக்கு ஒரு சிறிய வட்டத்தை எடுத்துக்கொள்வோம், இன்னொரு பெரிய வட்டம் ஒன்று எடுத்துக்கொள்வோம். ஒருங்கிசை வேண்டாம் நமக்கு தெரியும். இது அப்படியே இதுக்கு மேல கொண்டு போய் வச்சோம்னா ஒன்றின் மீது ஒன்று மேற்பொருந்தணும். இது மேற்பொருந்த போறது இல்லை, அளவு வித்தியாசம். வடிவம் ஒன்றா இருந்தாலும் அளவுகள் வித்தியாசம். அப்ப எல்லா வட்டங்களும் என்றது பிள்ளை. ஒரே ஆரையுடைய வட்டங்கள் என்றால் சரி, ஒரே ஆரையுடைய வட்டங்கள் ஒருங்கிசைவானவை என்றால் அது சரி. ஏனென்றா ஆரை மாறாது இருக்கும் போது அந்த வட்டங்கள் ஒன்றன் மீது ஒன்று பொருந்த போகுது. ஆகவே எல்லா வட்டங்களும் ஒருங்கிசைவானவை என்றது பிழையான கூற்று. இரு செங்கோண முக்கோணிகள் ஒருங்கு செய்வது செம்பக்கம் பக்கம் என்ற நிபந்தனையில் மட்டும். நாங்கள் மேலேயும் பார்த்தோம், இந்த வினாவில் கூட பார்த்தோம். இது செங்கோண முக்கோணிகள் தான். இந்த ரெண்டு முக்கோணிகள் செங்கோண முக்கோணிகள் தான். ஆனால் ஒருங்கி செய்த சந்தர்ப்பம் கோணம் கோணம் பக்கம், கோணம் கோணம் பக்கத்துல ஒருங்கி செஞ்சிச்சு. அப்ப இங்கே சொல்லியிருக்கிறாங்க, இரு செங்கோண முக்கோணிகள் ஒருங்கு செய்வது செம்பக்கம் பக்கம் நிபந்தனையில் மட்டுமே என்று சொல்லியிருக்கிறாங்க. அது பிழையானது. பக்கம் கோணம் பக்கம் சந்தர்ப்பத்திலையும் ஒருங்கி செய்யலாம். உதாரணத்துக்கு இப்படி ரெண்டு முக்கோணிகள் இருந்திருந்தால் இது பிள்ளைகள் ஒருங்கி செய்ய போது பக்கம் கோணம் பக்கம் நிபந்தனையில். ஏனென்றா இது பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன், இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமன். இங்க அடை கோணமா அமைஞ்சிருக்கிறவர் அமைகோணமா அடை கோணமா இருக்கிறவர் செங்கோணம், அடை கோணமா அமைஞ்சிருக்கிறவர் செங்கோணம். ஆக இங்கே வரப்போற சந்தர்ப்பம் பக்கம் கோணம் பக்கம், பக்கம் கோணம் பக்கம். ஆகவே செங்கோண முக்கோணிகள் கட்டாயம் செம்பக்கம் பக்கம் நிபந்தனையில் தான் ஒருங்கி செய்யும் என்றது பிழையான கூற்று. கோணம் கோணம் பக்கம் சந்தர்ப்பம் பார்த்தோம். இந்த மாதிரி பக்கம் கோணம் பக்கம் சந்தர்ப்பமும் வரலாம். ரைட். 39வது வினாக்கு வருவான். 39வது வினா, உருவில் இணைகரம் ஏபிசிடி காட்டப்பட்டுள்ளது. ஏபிசிடி என்றது இணைகரம். இணைகரத்திட பண்புகள் நமக்கு தெரியும். இருசோடி எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமா இருக்கும், அதே மாதிரி இருசோடி எதிர்ப்பக்கங்கள் சமனாகவும் இருக்கும். மூளை விட்டம் பிடி இருக்கு. இந்த மூளை விட்டம் பிடி இருக்கு. ஏ கமா சி ஆகிய புள்ளிகளிலிருந்து வரையப்பட்ட செங்குத்துகள், ஏலிருந்து பிடிக்கு வரையப்பட்ட செங்குத்து ஏபி, சியிலிருந்து பிடிக்கு வரையப்பட்ட செங்குத்து இந்த கியூசி. ஒருங்கிசை முக்கோண ஜோடி ஒன்றை பெயரிட்டு ஒருங்கிசை நிபந்தனையும் குறிப்பிடுக. ரைட். நாங்கள் பாபம் இவருக்கு சமனான பக்கம் இவரா இருக்க போறார். ஏனென்றா இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமன், இணைகரத்தின் எதிர்பக்கங்கள் சமன். அடுத்த பிள்ளைகள் இந்த ஏடிக்கு சமனான பக்கம் பிசி என்றால் அதுவும் எதிர்பக்கங்கள். இதுல நிறைய முக்கோணிகள் இருக்கு. நாங்கள் ஒருங்கி செய்யற முக்கோண ஜோடிகள் ரெண்ட பார்ப்போம். உதாரணத்துக்கு அடுத்தது இதை எடுக்கலாம். நாங்கள் இந்த பிடி என்றது பொதுவான பக்கம், பிடி என்றது ரெண்டு முக்கோணிக்கும் பொதுவான பக்கம். அப்ப இந்த முக்கோணி ஏபிடி, இந்த பெரிய முக்கோணி ஏபிடி எடுத்தோம்னாலும் இந்த முக்கோணி பிசிடி ரெண்டையும் எடுத்தோம்னா மூன்று பக்கங்களும் சமனா இருக்க போகுது. மூன்று பக்கங்களும் சமனா இருக்க போகுது. அப்ப அந்த ரெண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்ய போகுது. முக்கோணி ஏபிடியும் முக்கோணி பிசிடியும் பக்கம் 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 நிபந்தனையில ஒருங்கி செய்ய போகுது. இல்லைன்னா இதையும் சொல்லலாம், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனா இருக்க போகுது. காரணம் ஒன்று விட்ட கோணங்கள், ஒன்று விட்ட இசட் வடிவ ஒன்று விட்ட கோணங்கள். அப்ப அதே ரெண்டு முக்கோணியை நாங்க சொல்லலாம் பக்கம் கோணம் பக்கம் நிபந்தனையும் சொல்லலாம். பக்கம் கோணம் பக்கம் நிபந்தனை. இந்த அடை கோணங்கள், இந்த நீல கலர் இந்த பச்சை கலர் ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம்
இந்த நீல கலர் இந்த பச்சை கலர் ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம். அப்ப இந்த ரெண்டு முக்கோணியும் பக்கம் கோணம் பக்க நிபந்தனையும் சொல்லலாம். பக்கம் 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 சொல்லலாம், பக்கம் கோணம் பக்க நிபந்தனையும் சொல்லலாம். ஆகவே அந்த முக்கோண ஜோடிகள் வரப்போகுது ஏபிடியும் பிசிடியும். ஏபிடியும் பிசிடியும் வரப்போகுது. இறுதி வினாதுல உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு அமைய கோணம் எக்ஸின் பருமனை காண்க. கோணம் எக்ஸின் பருமனை காண்க. ரைட். இதுல பாருங்க, இந்த நீளமும் தந்திருக்கிறாங்க. அது ரெண்டும் ஒன்று கொண்டு சமன் என்றபடியால அது ரெண்டும் ஒன்று கொண்டு சமன் என்று தந்திருக்கிறாங்க. அதை வச்சு பிள்ளைகள் நாங்க சொல்லலாம், அவற்றுக்கு எதிரே உள்ள கோணம் இவர், இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம், அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு எதிரே உள்ள கோணம் இவர். அது ரெண்டும் ஒன்று கொண்டு சமனா இருக்க போகுது. நான் அழிச்சிடுறேன். அது ரெண்டும் சமன். அடுத்தது இந்த நீளத்துக்கு சமன் என்று தந்திருக்கிறாங்க. ஆகவே அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்கள் இவருக்கு எதிரே உள்ள கோணம் இவர். அப்ப இது 40 பாகையா இருக்க போகுது. 40 நாங்கள் பார்த்தோம். இது 40 இவரும் 40. இது இந்த பெரிய முக்கோணியின் படி. இப்ப இந்த முக்கோணியின் அகக்கோணங்கள் எடுத்தோம்னா ஒன்று இந்த 40, இன்னொன்று இந்த 40. இந்த பெரிய முக்கோணியை பொறுத்தவரையில அடுத்தவர் இந்த முழுக்கோணம் என்றது எக்ஸக 40. மொத்த கூட்டுத்தொகை 180 பாகை. 40 40 40 120 சக எக்ஸ் சமன் 180. ஆகவே எக்ஸ் வரப்போகுது 180 120 கழிச்சோம்டா எக்ஸ் சமன் 60 பாகை. எக்ஸ் சமன் 60 பாகை என்று வரப்போகுது. ஆக இதுதான் முக்கோணிகள் சம்பந்தமான மாதிரி வினாக்கள் 40 பார்த்தோம். இப்ப இந்த மாதிரி வினாக்கள் உங்களோட எக்ஸாம்ல 2 அல்லது 3 கேள்வி கட்டாயம் வரும். முக்கோணியோட கோணம் கணிக்கிறது தொடர்பா, இல்லாண்டா ஒருங்கு செய்வு. இது இல்லாமல் இணைகரங்கள் பாடங்கள் இணைகரத்தின் பாடமா அடுத்த கிளாஸ் நாங்கள் படிப்போம். அதுலயும் கேள்விகள் வரும். பார்ட் 1 பார்ட் 2 நிறுவலையும் நமக்கு இந்த தேற்றங்கள் தேவைப்படும். அப்போ பார்ட் 1 கேள்விகள் நிறைய செஞ்சு நாங்கள் பழக்கப்படுறதால பார்ட் 2ல வர நிறுவல் கேள்வியை ஈஸியா செய்யறதுக்கு நமக்கு உடனே ஐடியா எடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த முக்கோணியை பொறுத்தவரையில 3-4 தேற்றங்கள் தான். முக்கோணின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180, புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அடுத்து முக்கோணியின் ஒருங்கு செய்வு, இருசம பக்க முக்கோணி தேற்றம். பக்கங்கள் 2 சமனா இருந்தா ஒரு முக்கோணியில 2 பக்கங்கள் சமன்டா அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். அதன் மறுதல 2 கோணங்கள் சமன்டா, குறித்த ஒரு முக்கோணியில 2 கோணங்கள் சமன்டா அவற்றுக்கு எதிரே உள்ள பக்கங்கள் சமன். இந்த விடயங்களை வச்சு மட்டும் தான் நிறுவல் கேள்வியும் நாங்கள் செய்வோம். இந்த அடிப்படையான விடயங்கள் நல்லா விளங்கிக் கொள்ளணும் பிள்ளைகள். ரைட். இது இந்த செயல் அட்டையில உள்ள வினாக்கள் முடிஞ்சது. அடுத்ததான் நாங்கள் அடுத்ததுக்கு வருவோம். அடுத்த செயல் அட்டை நான் உங்களுக்கு சேட்ல போட்டிருந்தேன், அந்த லிங்கை போட்டிருந்தேன். கிடைக்காதவங்க அதில் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அடுத்ததுக்கு போவோம். ரைட். இந்த வினா பார்த்தோம்னா பாருங்கள், இப்ப நம்மகிட்ட கேட்டிருக்கிறாங்க எக்ஸ் என்ற கோணத்தின் பருமன். ஆக இலகுவான வினா. நமக்கு தெரியும் இந்த 3 அகக்கோணங்களையும் கூட்டணும்டா 180 வரணும். 3 கோணங்களையும் கூட்டணும்டா 180 வரப்போகுது. பாருங்கள், ஒரு கோணம் இந்த எக்ஸ் என்ற கோணம், அடுத்தவர் இந்த 52 பாகை, அடுத்தவர் வந்து 78 பாகை. 3ஐயும் கூட்டினா 180 பாகை. முக்கோணியின் அகக்கோணங்களோட கொடுத்தோம். அப்ப 58 2 78 வரப்போகுது 130.
இது சமனா இருக்க 180க்கு ஆகவே கழிச்சோம்டா எக்ஸ் இந்த பருமன் வரப்போகுது 50 பாகை. இப்ப ஆக சின்ன ஒரு விடயம் இது. அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை, அகக்கோணங்களோட கூட்டுத்தொகையை வச்சு இந்த எக்ஸ் இந்த பருமனை காண்றோம். ரைட். அடுத்தது 2வது வினாவுக்கு போவோம். இதான் 2வது வினா. எக்ஸின் பெருமானத்தை காண்க. எக்ஸின் பெருமானத்தை காண்க. இதுல பிள்ளைகள் எக்ஸ் இந்த பருமனை காண போறோம். இந்த கோணம் தந்திருக்காங்க, எக்ஸ் தான் காண போறோம். இந்த 45 தந்திருக்கிறாங்க. நமக்கு தெரியும் அது குத்தெதிர் கோணங்கள் என்றபடியே அது 2 3 கொண்டு சமனா இருக்க போகுது. இது 2 3 கொண்டு சமனா இருக்க போகுது. ஆகவே இதுவும் 45. இந்த முக்கோணியில் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை வரப்போகுது. ஒன்று இந்த எக்ஸ் என்ற கோணம், அடுத்தது இந்த 2x 15 என்ற கோணம், அடுத்தது 45 பாகை. மூன்றையும் கூட்டணும் என்றா 180 பாகை. இப்ப இந்த 2x எக்ஸும் வரப்போகுது 3x சக 45 சக 15 60 வரப்போகுது சமன் 180. அவை 3x வரப்போகுது 180 60 கழிச்சிட்டோம்டா 120. 3ஆல பிரிக்கிறோம் 120 பிரிச்சோம்டா எக்ஸுக்கு விட 40 பாகை. எக்ஸ் விட 40 பாகை. அடுத்தது முக்கோணியின் கோணங்கள், முக்கோணியின் கோணங்களாக அமையக்கூடிய விடையை தெரிந்து அதன் கீழ் கீழிடுக. முக்கோணியின் அகக்கோணங்களாக அமையணும் என்ற பிள்ளைகள் நமக்கு தெரியும். முக்கோணியின் அகக்கோணங்கள் என்றால் கூட்டுத்தொகை கட்டாயம் 180 பாகையா இருக்கணும். அப்ப இந்த ஒவ்வொரு 3 கோணங்கள் தந்திருக்கிறாங்க. அந்த கூட்டுத்தொகை 180 வந்தா அது ஒரு முக்கோணியின் அகக்கோணமா இருக்க போகுது. முதலாவது இந்த கூட்டுத்தொகை பார்த்தோம்னா 35 120 சக 60 கூட்டினோம்னா 215 என்று வரப்போகுது. அப்ப ஆகவே இது அகக்கோணமா இருக்க போறது இல்லை. 2வது 140 110 110 கூட்டினோம்னா 360 என்று வரப்போகுது. 360 என்றது புறக்கோணங்களோட கூட்டுத்தொகை. ஆகவே இது அகக்கோணமா இருக்க போறது இல்லை. 3வது இந்த 3 கோணங்கள் 80 62 38 கூட்டினோம்னா வரவங்களை 180 வருது. ஆக இவர் முக்கோணின் அகக்கோணங்களாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. 4வது 90 90 60 கூட்டினோம்னா 240 என்று வருது. ஆக இது அகக்கோணமா இருக்கிறதுக்கு முடியாது. இது சின்ன விட நாங்க சின்ன வகுப்புல படிச்சது. அடுத்ததுக்கு போவோம். ரைட். இது பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வருது இது புறக்கோணம். புறக்கோணம் என்றது அகத்து எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை. முக்கோணியின் புறக்கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். புறக்கோணமானது அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். இந்த முக்கோணியை பொறுத்தவரையில புறக்கோணம் என்றது ஏ. அப்ப ஏ சமன் அகத்து எதிர்கோணங்கள். ஒருவர் 48, அடுத்தவர் 72. ரெண்டையும் கூட்டுறோம். ஏ வரப்போகுது ஏன் பருமன் 120 பாகை. ஏன் பருமன் 120 பாகை. அடுத்த வினா, எக்ஸின் பெருமானத்தை ஏபிசி சார்பில் தருக. எக்ஸ் என்றவர் இவர். இந்த கோணம், இந்த கோணத்தின் பருமனை ஏபிசி சார்புல கேட்டிருக்கிறாங்க. முதல்ல பார்த்தோம்னா இந்த இந்த நீல கலர் முக்கோணியில இந்த புறக்கோணத்தை, இந்த முக்கோணிக்கு இது புறக்கோணமா இருக்க போது நமக்கு தெரியும் புறக்கோணம் சமன் அகத்தெதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை. அகத்தெதிர்கோணங்கள் என்றது இந்த ஏயும் பியும். ஆகவே இந்த கோணத்தின் பருமன் வரப்போகுது ஏ சக பி. ஏ சக பி. மறுபடி இந்த முக்கோணியில, இந்த சிறிய முக்கோணியில பிள்ளைகள், இந்த சிறிய முக்கோணியில, இந்த முக்கோணியில, இந்த முக்கோணிக்கு இவர் புறக்கோணம். நமக்கு தெரியும் புறக்கோணம் அகத்தெதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை. அகத்தெதிர்கோணங்கள் என்றது இந்த ஏ சக பியும் இந்த சியும். ஆகவே ஏ சக பியோட சியை கூட்டுறோம். அப்ப எக்ஸுக்கு பருமன், எக்ஸ் என்ற பெருமானம் வரப்போகுது ஏ சக பி சக சி. ஏ சக பி சக சி. அடுத்த வினா, எக்ஸின் பெருமானத்தை காண்போம். இந்த நிலற்றி இருக்கிற அந்த முக்கோணி பொறுத்த வரைக்கும் இந்த நிலற்றி இருக்கிற முக்கோணிக்கு இவர் புறக்கோணமா இருக்கிறார். இந்த முக்கோணிக்கு இது புறக்கோணம். அதாண்ட ஒரு பக்கத்தை நீட்டும் போது பெறப்படுற கோணம் புறக்கோணம். நமக்கு தெரியும் புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்க போகுது. அப்ப இந்த புறக்கோணம் இல்லைண்டா இது 120, இது 60. காரணம் நேர்கோட்டின் மீதுள்ள அடுத்துள்ள கோணங்கள். இது மூன்றையும் கூட்டினா 180 வரணும்.
எக்ஸோட 60 சக 40 வரப்போகுது 180. எக்ஸ் சக 102 வரப்போகுது. அப்போ 100 கழிச்சம் டபுள் எக்ஸ் சமன் 80 பாகுது. அடுத்த வினா பருவம். படத்தில் காட்டப்பட்டுள்ள முக்கோணி ஏபிசியும் முக்கோணி பிக்யூஆரும் ஒருங்கிசைவானதா? பிஆரின் நீளம் யாது? தந்திருக்க தரவுகளை வச்சு பார்ப்போம். ரைட், ஏபி என்ற நீளம் பிக்யூ என்ற நீளத்துக்கு சமன் 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் தரவின்படி. அடுத்து இந்த 10 சென்டிமீட்டர் இந்த முக்கோணியிலும் இருக்கக்கூடிய ஒரு 10 சென்டிமீட்டர். ரெண்டு பக்கங்கள் சமன் ஆயிட்டு அடுத்ததா அடை கோணங்களை பார்த்தோம்னா இந்த அடை கோணம் இங்க 40 பாகையா இருக்குது. இங்கேயும் அதே அடை கோணம் 40 பாகையா இருக்கு. ஆக நமக்கு தெரியுது இது பக்கம் கோணம் பக்கம் அடை கோணங்கள் சமனா இருக்கு. ரெண்டு பக்கங்களும் அடை கோணங்களும் சமனா இருக்கு. ஆகவே பக்கம் கோணம் பக்கம் என்பதனில் ஒருங்கி செய்யும். நம்மகிட்ட கேட்டிருக்காங்க பிஆரின் நீளம் யாது? பிஆரின் நீளம் இங்க பிஆர் என்றது இந்த முக்கோணியில இந்த மூன்றாவதா உள்ள பக்கம். அப்ப இந்த முக்கோணியில மூன்றாவதா உள்ள பக்கம் ஏசி. அப்ப அதுதான் ஒருங்கிசை முக்கோணியின் ஒத்த உறுப்புகள் சமன். ஒருங்கிசை முக்கோணியின் ஒத்த உறுப்பு. அப்ப இந்த முக்கோணியில பிஆர் என்றவர் இந்த முக்கோணியில ஏசிக்கு சமனா இருக்க போறார். ஆகவே பிஆரின் நீளம் யாது? பிஆரின் நீளம் ஏசி நீளத்துக்கு சமன். பிஆரின் நீளம் ஏசி நீளத்துக்கு சமன். பிஆர் என்றது ஏசிக்கு சமனா இருக்க போகுது. அடுத்தது பார்ப்போம். உருவில் காட்டப்பட்டுள்ள முக்கோணி பிக்யூஆரும் எக்ஸ்ஒய்செடும் ஒருங்கி செய்வதற்கு தேவையான கோணச்சோடியை பெயரிடுக. தந்திருக்க தரவுகளின்படி பார்த்தாலே பிக்யூ என்றது எக்ஸ்ஒய்செடுக்கு சமனா இருக்கு. 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 7 8 பிளேல். அதே மாதிரி இங்கேயும் 8 7 8 8 7 7 சமனா இருக்குது. இந்த மூன்றாவது பக்கம் சமன் என்று இருந்திருந்தால் பக்கம் 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 என்பதை சொல்லலாம். அப்ப எக்ஸ்ஒய்செட் ஒருங்கிசைக்கு தேவையான கோணச்சோடியை பெயரிடுக. நம்மகிட்ட கேட்டிருக்காங்க கோணச்சோடி. இந்த தந்திருக்க தரவுகளின்படி ஒருங்கி செய்யணுமா இருந்தால் சமனா இருக்க வேண்டிய கோணம் எதுன்ட்டு தான் கேட்கிறாங்க. நமக்கு தெரியும் பக்கம் கோணம் பக்கம் சந்தர்ப்பம் தான் வரப்போகுது. அப்ப அடை கோணங்கள் தான் சமனா இருக்கணும். அப்ப இந்த முக்கோணியில இந்த பிக்யூஆர் என்ற கோணம் அடுத்த முக்கோணியில இந்த எக்ஸ்ஒய்செட் என்ற கோணத்துக்கு சமனா இருக்கணும். சமனா இருக்க வேண்டிய கோணச்சோடி எனும் போது முக்கோணி பிக்யூஆர் கோணம் பிக்யூஆர் சமனா இருக்கணும் கோணம் எக்ஸ்ஒய்செடுக்கு. கோணம் எக்ஸ்ஒய்செடுக்கு. ரைட். கீழே உள்ள படத்தில் சிடியின் பக்க நீளம் யாது? சிடி என்ற பக்க நீளம் யாது? இந்த நீளத்தை கேட்டிருக்கிறாங்க. இந்த நீளத்தை கேட்டிருக்கிறாங்க. தந்திருக்க தரவுகளின்படி பார்ப்போம். இது பொதுவான பக்கம். ரெண்டு முக்கோணிக்கும் இது பொதுவான பக்கம். பிடி என்றது ரெண்டு முக்கோணிக்கும் பொதுவான பக்கம். ரைட். இந்த கோணம் வரப்போது 80 பாகை. என்னடா அது 60 40 100 பாகை பிளேல். அப்ப மூணாவது கோணம் 80 பாகை. கோணங்களோட கூட்டுத்தொகை வச்சு இது 80 பாகைட்டு கண்டுபிடிக்கலாம். அதே 80 பாகை இந்த முக்கோணியிலும் இருக்கு. அடுத்து பாருங்க 40 பாகையும் இருக்கு பிள்ளைகள். இது 40 பாகை, இதுவும் 40 பாகை. ரெண்டு கோணச்சோடிகளும் ஒரு பக்க சோடியும் சமனா இருக்கு. இந்த ரெண்டு முக்கோணிகளையும் பொறுத்தவரையில இந்த ஏபிடி என்ற கோணம் இந்த கோணத்துக்கு சமன் 40 40. அதே மாதிரி இது 80 80 சமனா இருக்கு பிள்ளைகள். அது இல்லாமல் இந்த பிடி என்ற பக்கம் பொதுவான பக்கம் சமனா இருக்கு. அவர் ரெண்டு கோணச்சோடிகளும் ஒரு பக்க சோடியும் சமன் என்றபடியால கோணம் பக்கம் நிபந்தனை வரப்போகுது. நமக்கு தெரியும் இது ஒத்த பக்கமா இருக்கணும். இது ஒத்த பக்கம். இந்த ரெண்டு கோணங்களுக்கும் இடைப்பட்ட பக்கம் இந்த முக்கோணியில, இந்த முக்கோணிலையும் இந்த ரெண்டு கோணங்களுக்கும் இடைப்பட்ட பக்கம். அவை சிடியின் நீளம் தான் கேட்டிருக்கிறாங்க. சிடியின் நீளம் இது 80 பாகைக்கு எதிரே உள்ளது. இங்க இந்த முக்கோணியில் பிள்ளைகள் 80 பாகைக்கு எதிரே உள்ளவர் 8 சென்டிமீட்டர். அப்ப இது எத்தனை சென்டிமீட்டர் இருக்க போகுதுண்டா 8 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் வரப்போகுது. ஒருங்கிசை முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமன். ஒருங்கிசை முக்கோணிகளின் ஒத்த உறுப்புகள் சமன். ஆகவே அது வரப்போகுது 8 சென்டிமீட்டர். சிடியின் நீளம் 8 சென்டிமீட்டர். சிடி நீளம் 8 சென்டிமீட்டர்.
10வது வினா பார்த்துருவோம். படத்தில் AD சமன் CD. படத்தில் AD சமன் CD. AD என்றது CDக்கு சமன். AB சமன் BC. AB BCக்கு சமன். இரண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்வதற்கு தேவையான ஏனைய 2 கோணங்களையும் எழுதுக. ஏனைய 2 கோணங்கள். ஒரு கோணம் இருந்தா போதும் இல்ல, ஒரு கோணம். ஏனைய கோணங்களை எழுதுக. சமனா இருக்கிற 2 கோணங்கள் கேட்டிருக்கிறாங்க. அப்ப நமது இந்த 2 முக்கோணியை பொறுத்தவரையில இந்த கோணம் சமனா இருக்கணும். அதான் அடை கோணங்கள் சமனா இருக்க போது. அப்படி இல்லைன்றாலும் இந்த 2 முக்கோணியும் எப்படியும் ஒருங்கி செய்யும். ஏனென்றா பக்கம் இந்த BD என்றது பொதுவான பக்கம். ஆகவே 2 முக்கோணிக்கும் பொதுவான அந்த 3வது பக்கம் சமனா இருக்குது. ஆகவே பக்கம் வரும். நம்மளுக்கு இருக்காங்க கோணங்களை கேட்டிருக்காங்க. அது கோணம் இருக்க இந்த அடை கோணங்கள் தான் வரப்போகுது. அப்ப சமனான கோணங்கள் ஒன்று கோணம் BAD, அடுத்தவர் கோணம் BCD, அடை கோணங்கள். ரைட். 11வது பார்ப்போம். முக்கோணி PQR இல் PQ சமன் PR, PR ரெண்டும் ஒன்று கொண்டு சமன். இது பொதுவான பக்கம் 2 முக்கோணிக்கும். முக்கோணி PSQ, முக்கோணி PSR ஒருங்கி செய்யும் என காட்டுக. இது 90 பாகை என்றபடியால இதுவும் 90 பாகை இருக்க போது என்ற நேர்கோட்டின் மீதுள்ள அடுத்துள்ள கோணங்கள். PQ சமன் PR. இது செம்பக்கம். இது செங்கோண முக்கோணிகள். அதே நேரம் செம்பக்கங்கள் சமன். அது இல்லாமல் இன்னொரு பக்கம் சமனா இருக்கக்கூடிய PS என்றது 2 முக்கோணிக்கும் பொதுவான பக்கம். ஆக செங்கோண முக்கோணிகள் என்றால் செம்பக்கம் வரலாம். ஆக செம்பக்கங்கள் சமனா இருக்கபடியால நாங்கள் செம்பக்கம் சந்தர்ப்பத்தை சொல்லலாம். ஆக 2 முக்கோணியும் ஒருங்கி செய்ய போகுது. செம்பக்கம் பக்கம் சந்தர்ப்பத்துல 2 முக்கோணியும் ஒருங்கி செய்து. அடுத்த வினாவுக்கு வருவோம். முக்கோணி ABCயில் AC சமன் BC ஆகும். AC என்றது இந்த நீளம், BC என்ற இந்த நீளத்துக்கு சமன் என்று சொல்லியிருக்கிறாங்க. AC சமன் BC. ஆக அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்களும் சமனா இருக்க போகுது. சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமனா. இது 80 பாகை என்றதா, இதுவும் 80 பாகை என்று வரப்போகுது. கோணம் ABC 80 பாகை என்று வரப்போகுது. கோணம் ABCயின் பெருமானத்தை காண்க. 80 பாகை. இதனை காண்பதற்கு நீ பயன்படுத்திய தேற்றத்தை எழுதுக. என்ன தேற்றம்? சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமனாகும். இது 12வது வினா. இருசம்பக்க முக்கோணி தேற்றம். 13வதுக்கு வருவோம். 13வது வினா. முக்கோணி PQR இல் PQ சமன் PR ஆகும். PQ சமன் PR ஆகும். அப்ப 2 பக்கங்கள் சமனாயிட்டு ஆக அவற்றுக்கு எதிரே உள்ள கோணங்களும் சமனாக போகுது. ஆக இந்த 2 கோணங்களும் ஒன்று கொண்டு சமன். இப்போ இது X என்றா இதுவும் X இருக்க போகுது. ஆக கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே இந்த 2x வரப்போகுது மேல் 180 செய்ய 118. X ஆக 118 சமன் 180. ஆகவே 2xக்கு வரப்போகுது மேல் 180 இருந்து 118 கழிக்கிறோம். கழிச்சா 62 பாகை. 62 பாகையை 2ஆ பிரிக்கிறோம். அப்ப எக்ஸுக்கு வரப்போகுது 31 பாகை என்று வரப்போகுது. ரைட். எக்ஸுக்கு வரப்போகுது 31 பாகை. இந்த மாதிரி அடுத்த வினாக்களையும் நீங்கள் செஞ்சு பாருங்க பிள்ளைகள். அதில் தெளிவில்லாதவர்கள் இருந்தால் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். மீண்டும் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம் பிள்ளைகள். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு அடுத்த சனி ஞாயிறு மார்னிங் 8 to 9 நடக்கும். சுகானந்த் சாரோட விஞ்ஞான கிளாஸ் இரவு 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நடக்கும். அதுலேயும் இணைஞ்சிருங்க பிள்ளைகள். அடுத்த நாங்கள் கிளாஸ்ல இணைகர பாடம் சம்பந்தமான பாடங்களை கேள்விகளுக்கு வருவோம். இந்த பயிற்சிகளை செஞ்சு பாருங்க. அடுத்த கிளாஸ் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.